விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு ஒரு 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் பக்காவா பேக்ல போட்டு பேக் பண்ணிட்டு கஸ்டமர் லொகேஷன் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஊட்டி டோட்டலா 4 டேஸ் வந்து ரவுண்ட் ட்ரிப் இது. இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் வாங்கணும்ன்றத நான் கடைசி பார்ட்ல கண்டிப்பா சொல்றேன். வழக்கம் போல கஸ்டமர் லொகேஷன் ரீச் பண்ணதுமே காரோட கீயை வாங்கி பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். கஸ்டமரும் ½ ஹவர்ல வந்துட்டாங்க. வந்தோடனே நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம சென்னை டு ஊட்டி எந்த ரூட்ல போறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து உளுந்தூர்பேட்டை, சேலம், அதுக்கப்புறமா ஈரோடு, திருப்பூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி இந்த ரூட் வழியா தான் நம்ம இன்னைக்கு போறோம். மகேந்திரா ஸ்கார்பியோ என் தான் இன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். காரை பத்தி சொல்லணும்னா 2.2 லிட்டர் டீசல் வேரியன்ட் இது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். கார் வந்து ஓட்டுறதுக்கு உண்மையிலே செம கம்ஃபர்டபுளா இருக்கு. டைம் கரெக்டா ஒரு 9:30 இருக்கும். கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஹோட்டல பார்த்து நிப்பாட்டமானாங்க. ஸோ நம்ம அந்த டைம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்ல இருந்து ரைட் கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சைடில் அவ்வளோ ஹோட்டல் இருக்காது. நம்ம நிப்பாட்டின ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் சென்ட்ரல் வரும். அங்கேயே நம்ம மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ கஸ்டமர் லொகேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 586 கிலோமீட்டர் அப்பு மட்டுமே ஊட்டி. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு 4 நாள் வந்து ஊட்டியில் இருக்க வீடியோ தான் போடுவோம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இந்த 4 டேஸில் வந்து ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிராவலுக்கே போயிடும். ஸோ அதை தவிர்த்து மறுநாள் தான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறாங்கன்னா ஊட்டியிலேருந்து மசனக்குடி, அதுக்கப்புறமா முதுமலை ஃபாரஸ்ட் போகிறாங்க, வந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டிரைவ் பண்ணுறதுலாம் கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல கார் வேணும். அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வந்தால் தான் நம்மளுக்கு பக்காவாக செட். ஸ்கார்பியோ என்னோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 14.5 வரைக்கும் வந்தது. பட் ஆனால் இதை விட அதிகமாகவே கண்டிப்பாக கிடைக்கும். டைம் கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். கஸ்டமர் என்ன சொன்னாங்க, நல்ல ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்ட சொன்னாங்க. திருப்பூர் கிட்ட இருக்க நம்ம ஸ்ரீ சாய் கிருஷ்ணா ஹோட்டல் தான் நிப்பாட்டணும். அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. இதோட ஊட்டி தான். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.